உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை எனக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி என்னை இயக்க போகுது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், என்ன நம்பரு, என்ன சிம்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஒவ்வொரு மாதமும் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன். முதல்ல ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிளானட்டரி பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா செமையாக இருக்குது. அப்போ ஏப்ரல் மாதம் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியன் சனியோடு இருந்த கும்பராசி அதை தாண்டி இந்த தடவை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய சேர்க்கை. 10வது சந்திரனோட டிரான்சிட் தப்பிச்சிட்டார். சந்திரன் அது வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தார். அவரும் அப்படியே தப்பிச்சு ரோகிணியை கிராஸ் பண்ணி ஆரம்பிக்கிறார் இந்த தடவை. ராகு, சனி, சுக்கிரன், புதன், இங்கேருந்து கேதுவோட பார்வை, 10வதுக்கு சூரியன், இந்த மாதிரி ஒரு 5 கிரகங்களுடைய ஆளுமை பொருந்திய 5 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மீன வீட்டில் இருக்குது. அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் தன்னுடைய நகர்வை சித்திரையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த நாள் தான் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. ஸோ மேஷத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம். ஸோ சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போகிறாரு, ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியனோட டிரான்சிட்டுமே இருக்குது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஏப்ரல் 1, 2 தேதி 3 தேதி எனக்கு தெரிஞ்ச 3-4 தேதி வரைக்குமே இது வரைக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் வக்ரமாய் திரும்ப மேலே போய் மிதுன வீட்டில் இருந்தார். எகைன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, 5-6 தேதிக்கு அப்புறம் திரும்ப செவ்வாய் கடகத்தில் டிரான்சிட் ஆரம்பிக்க போகிறார். மேஷ வீட்டில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உச்சமாகி தன்னுடைய சஞ்சாரத்தை காட்டப் போகிறார். ரிஷபத்தில் குரு இருக்க போகிறாரு. அடுத்து மிதுனத்தில் செவ்வாய் ஒரு முதல் 3 நாட்கள் இருந்து திரும்ப கடகத்தை நோக்கி பயணப்பட போகிறார். 6ல் கேது. இந்த மாதிரியான ஒரு பிளானட்டரி பொசிஷனோட தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது இனிதே துவங்க இருக்கிறது. எல்லாருக்குமே லீவ் விடுற மாதம், எக்ஸாம் மாதம், எப்பவுமே சூடாகவே இருக்கக்கூடிய மாதம், ஃபீஸ் கட்ட வேண்டிய மாதம், அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஏப்ரல் மாதம் தான். அதுக்கிடையில் டூரெல்லாம் போய் நிறைய குஜாலாக இருக்கக்கூடிய மாதமும் ஏப்ரல் மாதமாக தான் இருக்கும். வாங்க இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் தன்னுடைய செயல்பாட்டால் அனைவரையும் வசீகரிக்கும் சிம்மராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன வெள்ளம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ப்போம். கிட்டத்தட்ட 8ஆம் இடத்தில் 5 கிரகத்துடைய சேர்க்கை, ராசிநாதனும் போய் 8ல் அமர்ந்திருத்தல் அப்படின்றது கொஞ்சம் தம்மா துண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி இப்படி ஷேக் பண்ணக்கூடிய டைம் தான் முதல் 15 நாட்கள். ஆனால் அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குது. யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க. அஷ்டமச்சனியாவது அதாவது இதாவது ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு எங்க மேஷத்தில், அதுவும் 9ஆம் இடத்தில் உச்சம். சொல்லவே வேணாம், அவ்வளவு சூப்பரான ஒரு டைம் பீரியடு, சான்ஸே இல்லாத ஒரு டைம் பீரியட். ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் உங்களை என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரியான விஷயத்தில் இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சொல்லட்டுமா, கடவுளை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நிறைய சோதிப்பாராமா. யூஸ்வலாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சிம்மராசிக்காரங்களை தான் கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதனால் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டேன், என்னை பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம்ன்றது பொருள் சேர்த்தல், பொருள் வயப்படுதல். 8ஆம் இடம்ன்றது ஆழ்ந்த ஞானம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கிரகங்கள் போய் அமர்ந்திருக்கும் போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது தேவையா? சூப்பரான டைம் பீரியடுங்க. எனக்கு சொல்கிற மாதிரிலாம் மோசமாக எதுவுமே இல்லை. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்த்துக்கணும். ஒன்று, கண்டிப்பாக உடம்பை பார்த்துக்கணும். அதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, 7க்கு 2 தான் 8. நிறைய சிம்மராசிக்காரங்களுடைய மனைவிக்கு துணை அல்லது துணைவியாக இருக்குது வேலை கிடைக்க போகுது, இல்லை வேலை அவர்கள் மூலமாக ஒரு பண வரவு அப்படின்றதுக்கு இருக்குது. அவங்க மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்க போகுது. சிம்மராசி பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆணின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அவங்களுடைய வருமானம் உயரப்போகிறது. நம்ம ஜெயிச்சாருன்னா வீட்டுக்கார் ஜெயிச்சானா எல்லாம் ஒன்று தானே. ஸோ அதனால் இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் கிடைக்க போகுது. நம்மளுடைய ராசிநாதன் முதனோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்தில் இருக்கிற 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்தில்னா நல்ல லாபங்கள் தான் கிடைக்க போகிறது.
எதில் கவனமாக இருக்கணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். கால் நரம்பு இழுக்கிறது, ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 3ஆம் இடமே புதனோட வீடு. அவர் நமக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்காருறது அப்படின்றது லாபங்களை கொஞ்சம் நான் தடை பண்ணுற மாதிரியான சூழலாம் கிரியேட் பண்ணுவார். நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த தடவை, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடம் நான் திடீர் அதிர்ஷ்டம் சொன்னேன்ல, இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா தீர்மானம் செய்யப்படும்? எது திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள், எது அதிர்ஷ்டம்? எனக்கு எது வேணுமோ அது என்கிட்ட கிடச்சா அதுதான் அதிர்ஷ்டம். கரெக்டாக? நான் இஷ்டப்படுறது அதுவாக என்கிட்ட வர்றது அதிர்ஷ்டம், வேற என்ன? அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் அதுவாக வரப்போகுது. இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. சில பேருக்கு பண தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு நல்ல ஹெல்த் தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு வேலை தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு கடவுள் அருள் தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு நகை தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு கடன் அடையிறதே தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு வீடு தேவையாக இருக்கலாம். அப்போது நீங்கள் இஷ்டப்படுறது எல்லாம் அதுவாக கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சூப்பராக இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு கவலையப்படாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 1 வருஷம் அஷ்டம சனின்ற தாட்டே உங்களுக்கு வேணாம். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பும் கிரகங்களுடைய சஞ்சாரமும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுவே எத்தனை பேர் வேணால் சொல்லட்டும், உங்களை சிம்மராசிக்காரங்க தான் இந்த தடவை எல்லா கிரகமும் வச்சு செய்யுது. இது வரைக்கும் நான் நம்பவே இல்லை இதெல்லாம். ஆனால் 2.5 வருஷமாக நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குது. அப்படின்ற மாதிரிலாம் எப்பயுமே தளராத, எப்பயுமே நடுங்காத, எப்பயுமே குலையாத, உலகத்துக்கே லைட்டு கொடுக்கக்கூடியவரை தன்னகத்தே வச்சுட்டு இருக்கக்கூடிய, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போடான்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களையே இந்த ஒரு 2-3 மாதமாக அப்படியே ஏதோ கிரகங்கள்லாம் ஷேக் பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நிறையா பேருக்கு குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வருது. குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறதுலாம் எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குது. நிறையா சிம்மராசிக்காரர்களுக்கு கோவில் குளங்களுக்காக சுற்றுவதற்கான நேரம் அப்படின்றது நிறைய இருக்குது. 8ஆம் இடம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அமானுஷங்கள் நிறைந்த இடம். 8ஆம் இடம் அப்படின்றது மறைபொருள் ஞானம். நிறைய பேருக்கு செல்ஃபாக ஆத்ம ஞானம் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி கேது வரப்போகிறாரு மே மாதத்துக்கு அப்புறம். அப்படியே கர்ஜனையாக இருந்த சிம்மராசிக்காரங்களாம் அமைதியின் சொரூபமாக மாற போகிறீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கே டவுட்டாக இருக்கும், நீயா இது அப்படின்ற மாதிரி. என்ன சிம்மராசி ஒரு மாதிரி இருந்தீங்களோ அப்படியே அமைதியின் சொரூபமாக ஞான மார்க்கமாக போகிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு வழி தரணும்ல. அப்போ இந்த பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நல்லது. என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். கெட்டதுன்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நிலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், மனநிலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பணம் அப்படின்ற இடத்துல எப்படி நான் பொருளை ஈட்டுறது அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வைக்குமே தவிர பெருசாக ஒன்றும் பயப்படுறது. நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்க, மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக போகிறீங்க. இது வரைக்கும் நாள்பட்ட நோய்க்கு மருந்து கிடைக்காம இருந்தால் இந்த மாதம்லாம் நல்ல மருந்து கிடைக்க போகிறது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தேவையில்லாமல் நீங்களே கவலைப்பட்டுக்காதீங்க. கவலைப்பட்டாப்புல எதுவும் நடக்க போகிறது இல்லை. கவலைப்பட்டு டைம் தான் வேஸ்ட்டு. எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிறேன், அவன் மேலே கையை பாரத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கவலை இல்லை, ஜாலியாக இருக்கலாம். நம்ம தான் பண்ணுறோன்னு நினச்சா மட்டும்தான் கவலை. சரியா? எல்லாம் அவன் பண்ணுறான்றது நம்ம ஏன் கவலை பண்ணணும்? அதனால் நீங்கள் எல்லாம் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா முருகன் அருளால் முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது 100 விழுக்காடு இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிறையா சிம்மராசிக்காரங்க இந்த தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை உங்களை பார்க்க வேண்டும் என்றே முருகன் தவம் இருக்கிறார் அப்படி சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிறீங்களா கோவிலுக்கு போகிறேன்னு, அவன் நினைக்கிறான் அவங்கள பார்க்கணுன்னு. அப்போ தான் போக முடியும். என்னதான் தலைகீழாக விழுந்தாலும் நீங்கள் பண்ணலை, உங்களை வர வைக்கிறாரு. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தடவை சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் என்ன பண்ண போகிறீங்க, முருகன் கோயிலுக்கு போக போகிறீங்க. எஸ்பெஷலி மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போக போகிறீங்க. அதன் மூலமாக மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனம். ஏன் அப்படின்னா அது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு தான் காலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் உங்களுக்கு 8ஆம் இடமா அமைஞ்சு அது சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட இடம். காலில் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, கால் விரலில் கொஞ்சம் பார்த்துக்கிறதும், முதுகு தண்டுவடத்தை பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வருவதற்கான நேரம்லாம் ரொம்ப இருக்குது. அதனால் எங்கேயாவது போனீங்கன்னா சோப்பை இப்போலாம் மாற்றி போடாதீங்க. அதுவே கொஞ்சம் அலர்ஜியெல்லாம் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஏன் அப்படின்னா சோப்பெல்லாம் சுக்கிரனுங்க.
நான் தான் காரகத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்பயும் யூஸ் பண்ணுறதே பொறுத்துங்க. திடீர்னு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய தொண்டையெல்லாம் ட்ரை ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல்நிலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கவனமாக பார்த்துக்க வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது. மற்றபடி 8ல் இருக்கிற கிரகத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். சனி 8ல் இருக்காரா, டோன்ட் ஒரி. ராகு 8ல் இருக்காரா, டோன்ட் ஒரி. சுக்கிரன் 8ல் இருக்காரா, ஒரியே பண்ண வேணாம். புதன் 8ல் இருக்காரா, சந்தோஷம், பார்த்துக்கலாம். சூரியன் 8ல் இருக்காரா, அவ்வளோதான். ராசிநாதன் 8ல் இருந்தால் திடீர் விஷயத்தை கொடுக்க போகிறாரு. அப்படிலாம் பார்த்தா மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே 1-8 தான் வந்து ராசிநாதனுடைய வீடாகவே இருக்குது. கவலையாக படுறவங்க சும்மா டெம்பரவரிங்க. நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க. உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் எதை குறித்துமே சிம்மராசிக்காரங்க கவலையே பட வேண்டாம். ஏதாவது ஒரு கிரகம் வந்து அது ராகு தசை நடக்குது, இல்லை செவ்வாய் தசை நடக்குது, சனி தசை நடக்குதுன்ற மாதிரி ஏதாவது ஓடிச்சுனா தான் அது கூட மோசத்தை கொடுக்காது. ஏன்னா இருக்கிற வீடு வந்து மிகச்சிறந்த சுபருடைய வீடு, குருவோட வீட்டில் தான் இருக்குது. அதனால கவலைப்பட வேணாம். இன்னும் 1 மாதங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை தான். யாருக்குமே கிடைக்காத பெரும் அதிர்ஷ்டம். நல்லா கேட்டு பாருங்களேன். அது வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் கடகராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிமே, இந்த தடவை குருவோட பார்வைப்பட்டு ஏதாவது சுபத்துவம் அடைஞ்சதா எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிச்சு. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு குரு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்கிற மாதிரி 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமர போகிறார். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடைய போகுது. வேலை அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் தடுமாறிட்டு இருந்தீங்களோ வேலை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. நிறைய கோவிலுக்கு போக போறீங்க, நிறைய வழிபாடு பண்ண போறீங்க, இன்னும் நிறைய ஜோசியக்காரங்களாம் பார்க்க போறீங்க. பார்த்து என்ன பண்ணி வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் போயிட்டு ஒரு நோட்ஸ் கேட்டு வர போறீங்க. அதுபடி வழிபாடுகள் மேற்கொள்ள போறீங்க, டிராவல் பண்ண போறீங்க, டூர் போக போறீங்க. சூப்பராக இருக்க போதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த 8ஆம் இடம்னு சொன்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் டிராவல், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். இதெல்லாம் வந்து இயங்க போகிறது. பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோமே, நம்ம நெகட்டிவாக எடுக்கணும் சொல்லுங்கள். நம்ம பாசிட்டிவாக எடுத்தால் கிரகமும் பாசிட்டிவாக கொடுக்க போகுது. நம்ம நெகட்டிவாக எடுத்தோம், நான் அது கிரகமும் நெகட்டிவ் நினைக்கிறேன், நான் நம்ம கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்க போகிறோம். சூப்பராக தான் இருக்குது. எனக்கு கெடுதல் பலன் நான் தேடி பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரில. ஹெல்த் மட்டும்தாங்க பத்திரம். தேவையில்லாத டிப்ரெஷன் வீட்டில் தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுதான் நான் வந்து கேட்கணும்னு ஒரு சகோதரியாக, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவோ உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுற சின்ன குழந்தையாக இருந்தாலுமே சரி, சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு வீட்டுக்காரங்களை போட்டு படுத்தாதீங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே நிற்கணும், என் டயத்துக்கு தான் வரணுன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருங்க. அடுத்தவர்களையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய காலம். ஏற்கனவே எதுக்கு உங்களை சொல்லி தப்பு இல்லை. இத்தனை கிரமம் உட்காந்து நீங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்ருக்கீங்க. எதை சாப்பிட்டா பித்தந்தலின்னு தான் இருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் சிம்மம் எப்பயுமே வந்து வெளியில் இருக்கவங்களாம் விட்டுருவாங்க. வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் ஏன் உரிமை இல்லை. பார்த்தீங்கன்னா அது கஷ்டப்பட்டு வந்து பெண் சிங்கம் வேட்டையடி வச்சு ஆண் சிங்கம் அப்படி வந்து அழகாக எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளே பார்ப்போம் இதை. அப்போ வீட்டில் இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து தன்னுடைய பவர்லாம் காட்டுவாங்களே தவிர வெளியில் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்லேயும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நான் சூச்சகமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 8ஆம் இடம்ன்றது பெரிய பஞ்சாயத்தை கொண்டு போய் விட்டுரும். 7க்கு 2 தான் 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரித்து விடுறதுக்கான வேலையெல்லாம் கூட சனி செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே. நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறீங்க. பார்த்தா சொல்லுங்கள் எனக்கு இந்த தடவை. நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறீங்க. நிறைய ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் கிடைக்க போகுது. நிறைய கோவிலுடைய பிரசாதம் உங்கள் வீட்டு, ஒரு எஸ்பெஷலி முருகனுடைய பிரசாதம் வந்தால் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். வந்துருச்சு அப்படின்னா யார் என்ன பண்ணால் என்ன, சனியாவது ராகுவாது கேதுவாது என் வேலுக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமான்ற மாதிரி முருகன் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்க போகிறார். நிறைய முருகன் கோயிலோட பிரசாதம் கிடைக்க போகுது. முருகனுடைய அருள் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு வேற லெவலில் இயங்க போகுது. அல்டிமேட்டாக இருக்குங்க, கவலையப்பட வேணாம். சூப்பர் டூப்பர் டுப்பு தான் என்ன கேட்டால். அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய காலகட்டம். அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் உச்சமடையில் அப்படின்போது வேலை குறித்த ஒரு புதிய தகவல் வருது. வேலை கொடுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கூப்பிட்றது, வேலை கொடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வர வைக்கிறது, உங்களுக்கு சம்பள உயர்வு தரும்னு சொல்கிறது, இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15க்கு மேலே நடக்க போது. முதல் 15 மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க. பேச்சுக்கிற வார்த்தையில் கவனமாக இருங்க. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே அப்படியே ஓரளவுக்கு 8ல் இருக்கக்கூடிய கிரகத்தை ஆட்டோமேட்டிக்காக பின்னுக்கு தள்ளி விட்டு நம்ம வழக்கம் போல் முன்னாடி போயிடலாம். சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு.